இன்றைக்கி நான் பண்ணுற இந்த வெங்காய தொக்கு இட்லி, தோசை, சப்பாத்தி இப்படி எல்லா டிஃபன் ஐட்டம் கூடவும் ரொம்ப நல்லா இருக்கும். அதே சமயம் சூடான சாதத்துலேயும் நம்ம அப்படியே பிசைஞ்சு சாப்பிட்லாம். நீங்கள் வேலைக்கு போகிற பெண்களாக இருந்தால் இந்த வெங்காய தொக்கு நீங்கள் 1 மாதம் வரைக்கும் தாராளமாக செஞ்சு வச்சுக்கலாம். கண்டிப்பாக இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வெங்காய தொக்கு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, வாங்க வீடியோவில் போய் இப்போ இந்த வெங்காய தொக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வணக்கம் அண்ட் வெல்கம் டு யுகாஸ் உலகம் யூடியூப் சேனல். இந்த வெங்காய தொக்கு பண்ணுறதுக்கு முதல்ல ஒரு சின்ன எலும்பிச்சம்பழம் சைஸு புளி எடுத்து அதில் 1/4 கப்பு நல்ல வெதுவெதுப்பான தண்ணி ஊற்றி இந்த மாதிரி நல்ல புளியை கரைச்சி வச்சுக்கிறேன். நல்ல பெரிய 2 வெங்காயமாக எடுத்துக்கிறேன். இந்த வெங்காயத்தை நல்ல பொடியாக கட் செஞ்சுக்கிறேன். எவ்வளவு பொடியாக உங்களால் கட் செஞ்சுக்க முடியுமோ நல்லா அவ்வளவு பொடியாக கட் செஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போது பேனில் நல்லெண்ணெய் 5 டேபிள் ஸ்பூன் விட்டுக்கிறேன். நல்லெண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் கடுகு, கொஞ்சமாக கருவேப்பிலை, 3லேருந்து 4 காஞ்ச மிளகாயை கிள்ளி சேர்த்துக்கிறேன். இப்போ இதை லைட்டாக கிண்டி விட்டுட்டு இது கூட கட் செஞ்சு வச்சிருக்கிற வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன். வெங்காயத்தை நல்லா மிக்ஸ் செஞ்சு விட்டுடுறேன். அடுப்பை நல்லா சிம்மில் வச்சுட்டு வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வர்ற வரைக்கும் நல்ல வெங்காயத்தை வதங்க விடுறேன். வெங்காயம் அடி பிடிச்சிடாமல் பார்த்துக்குங்க. அடுப்பை நல்லா ஸ்லிம்லேயே வச்சு வெங்காயத்தை வதக்கிடுங்க. இப்போ வெங்காயம் பார்த்தீங்கன்னா நல்ல கண்ணாடி பதம் ஆகிற அளவுக்கு வதங்கிடுச்சு. இப்போ இது கூட நான் கரைச்சி வச்சிருக்கிற புளியை சேர்த்த போகிறேன். புளியை சேர்த்திட்டு அது கூடயே தேவையான அளவு உப்பையும் சேர்த்திட்டு நல்ல வெங்காயத்தை புளி உப்போட வேக விட போகிறேன். இப்போ இது வேகிற டைமில் இந்த தொக்குக்கு தேவையான பவுடரை நம்ம ரெடி பண்ணிடலாம். அதுக்கு இன்னொரு பாத்திரத்தில் 1 டேபிள் ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கிறேன். வெந்தயம் நல்லா பொன்னிறமாகிற வரைக்கும் வதக்கிடணும். கருகிடாமல் பார்த்துக்குங்க. எல்லா வெந்தயமும் நல்லா பொன்னிறம் ஆகிடணும். அடுப்பை நல்லா ஸ்லிம்லேயே வச்சு வதக்கிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வெந்தயம் நல்ல பொன்னிறமாயிடுச்சு. இப்போது இதை எடுத்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் கடுகு சேர்த்திடுறேன். கடுகு அந்த பாத்திரத்தோட சூட்லேயே வெடிக்க ஆரம்பிச்சிடும். போட்டிருக்கிற எல்லா கடுகும் நல்லா வெடிச்சு வரணும். அது வரைக்கும் லைட்டாக கிண்டி விட்டுருங்க. கடுகு இப்போது ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த கடுகையும் வெந்தயத்தையும் கப்புக்கு மாற்றிடலாம். இதை மாற்றிட்டு நல்லா ஆற வச்சுட்டு மிக்சியில் நல்லா நைஸாக பவுடராக அரைச்சி எடுத்துக்கணும். இப்போது வெங்காயம் ரெடி ஆயிடுச்சு. அதில் 2 டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். காரம் உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம். மிளகாத்தூளை நல்லா மிக்ஸ் செஞ்சு விட்டுட்டு இப்போது 1 டீஸ்பூன் அரைச்சி வச்சுருக்கிற வெந்தயம் கடுகு பவுடரை சேர்த்துக்கிறேன். இந்த அளவு வெங்காய தொக்குக்கு 1 டீஸ்பூன் போதும். ரொம்ப சேர்த்தணுன்னா வெந்தயத்தோட கசப்பு அதிகமாக தெரியும். இப்போ இதையும் நல்லா மிக்ஸ் செஞ்சு விட்டுட்டு அடுப்பை நல்லா ஸ்லிம்லேயே வச்சுடுங்க. வெங்காயத்துலேருந்து எண்ணெய் இந்த மாதிரி பிரிஞ்சு வர்ற வரைக்கும் வெங்காயத்தை அடுப்புலையே வச்சுருக்கணும். அடி பிடிக்காமல் பார்த்துக்குங்க. இப்போ வெங்காய தொக்கு ரெடி ஆயிடுச்சு. இந்த வெங்காய தொக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இட்லி, தோசை, சப்பாத்தி, சூடான சாதம் எல்லாத்து கூடவும் ரொம்ப நல்லா இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் யுகாஸ் உலகம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.